ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தினால் அதிரடியாக பதிலடி கொடுக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி எச்சரிக்கை விடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. எல்லையில் பாகிஸ்தான் மீண்டும் அத்துமீறினால் அதற்கான தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்கின்ற தகவலை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அமெரிக்க துணை அதிபரிடம் பேசிய போது பாகிஸ்தான் அத்துமீறினால் சமரசமின்றி பதிலடி தரப்படும் என்று பிரதமர் மோடி திட்டவட்டமாக தெரிவித்திருப்பதாக ஒரு தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. பாகிஸ்தானில் இருந்து குண்டுகள் வீசினால் இந்தியாவில் இருந்து ஏவுகணைகள் பாயும் என்கின்ற அந்த ஒரு கடுமையான எச்சரிக்கை பாகிஸ்தானுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுக்குள் புகுந்து ஏவுகணைகள் ட்ரோன்கள் மூலம் விமானப்படை தளங்களை தாக்கியது முக்கிய திருப்பு முனையாக இருக்கின்றது எனவும் ஒரு தகவலாக இருக்கிறது. அதாவது குறிப்பாக பாகிஸ்தான் இந்தியாவுக்கான அந்த போர் பதற்ற சூழல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்தியாவினுடைய துல்லிய தாக்குதல்கள் பாகிஸ்தானுக்குள் சென்று ராணுவ தளவாடங்களை முதலில் குறி செய்வது, அதாவது பாகிஸ்தானுடைய ரேடார்களை முதலில் காலி செய்வது. அதற்காக நாம் தனியாக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ட்ரோன்களை பயன்படுத்தினோம். மேலும் வானொலி அமைப்புகளை அளிப்பதற்காகவும் ட்ரோன்களை பயன்படுத்தினோம். இதுபோன்ற துல்லியமான தாக்குதலின் காரணமாக தான் பாகிஸ்தான் பலவீனம் அடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. பாகிஸ்தானுக்குள் புகுந்து ஏவுகணைகள் ட்ரோன்கள் மூலமாக விமானப்படை தளங்களை தாக்கியது இந்த போரை திருப்புமுனை செய்திருப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆனால் அமெரிக்கா நம்மை சமரசம் செய்வதற்காக முயற்சித்திருப்பதாக தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அமெரிக்காவிடம் இந்தியாவினுடைய சார்பில் பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸிடம் பேசியிருக்கிறார். அப்போது எல்லை மீறி அத்துமீறினால், அதாவது பாகிஸ்தான் தொடர்ந்து இந்தியா மீது தாக்குதலை நடத்தினால் கண்டிப்பாக பதிலடி கொடுக்கப்படும். அவர்கள் குண்டுகளை வீசினால் நாங்கள் ஏவுகணைகளை வீசுவோம் என திட்டவட்டமாக அவர் தெரிவித்திருக்கிறார். பாகிஸ்தான் அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி அதற்கு முன்னாலும் கூட 18 நாட்களாக ஆர்டிலரி என்று சொல்லக்கூடிய அந்த கன் ஃபயர் எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். அதன் பிறகாக அந்த 4 நாட்களுக்கு முன்பாக இந்த போர் பதற்றம் முட்டக்கூடிய சூழல் வானை நோக்கி நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை அனுப்பி கொண்டே இருந்தார்கள். குடியிருப்பு பக்கம் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏவுகணைகளை நோக்கி வீசிக்கொண்டே இருந்தார்கள். அவற்றையெல்லாம் தடுத்து அழித்து அதன் பிறகு அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாகத்தான் இந்தியா அங்கு இருக்கக்கூடிய ராணுவ நிலைகளை குறிவைக்கிறது. குறிப்பாக விமானப்படைக்கு சொந்தமான தரைத்தளங்களை சேதப்படுத்துவது, அங்கு தாக்குதல் நடத்துவது, ரேடார் கருவிகளை சேதப்படுத்துவது மற்றும் வானொலி பாதுகாப்பு. பாகிஸ்தானுடைய வானொலி பாதுகாப்பு கிட்டத்தட்ட 50% மேலாக இழந்திருப்பதாக கூட ஒரு தகவல் எல்லாம் வெளியாக இருந்தது. அவர்களே அவர்களுடைய PQ-9 என்கின்ற வகை சீரியஸை சேர்ந்த வான் பாதுகாப்பு அமைப்பு சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது முற்றிலுமாக செயலிழந்திருக்கிறது என்கின்ற தகவலையும் பாகிஸ்தான் ராணுவமே தெரிவித்திருக்கக்கூடிய அளவிற்கு இந்தியாவுடைய தாக்குதல் துல்லியமாக இருந்தது. ஆனால் பாகிஸ்தானில் இருந்து வரக்கூடிய ட்ரோன்கள், ஏவுகணைகள் மற்றும் ஏர்கிராப்டை எல்லாம் நாம் ஏற்கனவே வீழ்த்தி இருந்தோம். மேலும் இது போன்ற துல்லியமான தாக்குதலால் பாகிஸ்தான் நிலை உயர்ந்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அங்கு இருக்கக்கூடிய முன்னாள் ராணுவ தளபதி அவர்களுடைய கருத்துக்களை பொறுத்தவரைக்கும் இந்தியாவினுடைய படைகளை நம் படைகளுடன் ஒப்பிடும் பொழுது பாகிஸ்தானால் இந்தியா தாக்குப்பிடிக்க முடியாது, போர் என்று வந்தால் 3 நாட்களுக்குள் அத்தனையும் முடிந்துவிடும் என்கின்ற வகையில் அவருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் என்பது இருந்தது. ஆனால் அந்த மாலை 5 மணிக்கு பிறகாக ஒரு அறிவிப்பு என்பது வெளியானது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஒரு பதிவிடுகிறார். அது 2 நாடுகளும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டிருக்கின்றன, 2 நாடுகளுக்கு வாழ்த்துக்களை என பதிவு செய்கிறார். அதன் பிறகாக இந்தியா பாகிஸ்தான் இணைந்து ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கிறோம். 2 நாட்டு ராணுவ உயர்மட்ட அதிகாரிகளும் இணைந்து மாறி இருவரும் தாக்கிக் கொள்ள மாட்டோம். இந்த சீஸ்ஃபயர் என்று சொல்லக்கூடிய இந்த போர் நிறுத்தத்திற்கு சம்மதம் ஒப்புதல் வழங்கி இருக்கிறோம் என அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதன் பிறகு இந்தியாவும் பாகிஸ்தான் தான் அழைத்தது. அதன் பிறகாக இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருந்தோம். இனிமேல் இது போன்ற தாக்குதல்கள் நடக்காது, சீஸ்ஃபயர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். தற்போது மீண்டும் தாக்குதல் நடத்தினால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.